எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லிஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி 8th எக்கனாமிக்ஸில் பொதுத்துறை தனியார் துறை ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தில் ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். 1956ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆண்டு தொழில் கொள்கை வந்திருக்கும். 2வது தொழில் கொள்கை வந்திருக்கும் 1956. பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு தொழில் கொள்கை 56 வந்திருக்கும். முதல் தொழில் கொள்கை எப்போ வந்திருக்குன்னா 1948 ஏப்ரல் 6. இந்தியாவில் பொதுத்துறை இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம்னா வி கிருஷ்ணமூர்த்தியை சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்திய புள்ளி விவரத்தோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹலனோபிஸ். அதே மாதிரி இந்தியாவில் வரி சீர்திருத்தத்தின் தந்தை ராஜா செல்லையா. ஓகேவா? இந்திய புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை மன்மோகன் சிங். ஓகேங்களா? கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். பொதுவாகவே பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். புதிய பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ். மற்றொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.